பாரதிய ஜனதா கட்சி கோவை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதி என்பது போராட்டம் நடத்துகின்ற நாடகம் நடத்துகின்ற அரசு வீட்டுக்கு போனதுக்கு பின்பாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். கோயம்புத்தூருக்கு நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் 200 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாங்க. 200 கோடி ரூபாய் நானும் 4 வருஷமா அசம்பிளியில பேசிட்டு இருக்கேங்க. நான் எப்ப எந்திரிச்சு கோயம்புத்தூருக்கு ரோடு மோசமா இருக்குன்னு சொன்னாலும் உடனே எந்திரிச்சு 200 கோடிம்பாங்க. அந்த 200 கோடியை 200 தடவை சொல்லிட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கோயம்புத்தூர்ல ரோடுங்கள்லாம் உருப்படியா இருக்குங்களா? நைட்டு நேரத்துல 2 வீலர்ல போறவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒண்ணு தெருவில தெரிய மாட்டேங்குது, இல்லன்னா குண்டும் குழியுமா இருக்கு ரோடு. இதுதான் இவங்க 200 கோடியை இத்தனை வருஷமா போட்டு இருக்கிற ரோடா? இந்த மாதிரி ஒவ்வொரு குற்றச்சாட்டம் சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். அதனால் நிர்வாக சீர்கேடுகள், மந்திரிகள் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க ரைடு வந்தா டெல்லிக்கு போறாங்கன்னு கேக்குறாங்களே. டாஸ்மாக் ரைடுக்கு அப்புறம் உங்களோட முதலமைச்சர் எதுக்குங்க டெல்லிக்கு போனாரு? உங்களோட மினிஸ்டர்ஸ் மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குற்ற பத்திரிகை கொடுக்கறாங்க. உங்களுடைய பதில் என்ன? இதுதான் நீங்க ஊழல் இல்லாம நேர்மையா அரசாங்கத்தை நடத்துற விதமா? உங்களுடைய அத்தனை அமைச்சர்கள் மீது இத்தனை ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. கோர்ட் சொல்லுது, கோர்ட் விசாரணை. அதாவது தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. ஜெயில இருக்கிற மந்திரியாவே வச்சிருக்கிற வரலாற்றுக்கெல்லாம் சொந்தக்காரங்க திமுகவோட அரசு. 12 வருஷ காலம் இன்று உலகத்திலேயே இந்தியாவை தலைநிமிர செய்தவர் பிரதமர் மோடி அவர்கள். வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடாக நமக்கென்று ஒரு மிகப்பெரிய குறிக்கோளோடு ஒரு விஷனோட இந்த இந்திய நாட்டை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அதனால் அவரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு எதிராக இருக்கிறோம், இல்ல மக்களுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிற பொய் பிரச்சாரம் இனிமேலும் எடுபடாது. 40 எம்பிக்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. ஏதாவது பிரயோஜனம் உண்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி 40 எம்பிக்களை வச்சிருக்கிறீங்களே, ஏன் உங்களால திட்டத்தை கொண்டு வர முடியல? அப்போ உங்களுக்கு 40 எம்பி கொடுத்தது வேஸ்ட் தானே மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அதனால் எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் 14ஆம் தேதி வந்த சர்க்குலரை வேண்டுமென்றே பிரதமர் வருகின்ற பொழுது வெளியிட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது போல இவர்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நாடகத்தை இனிமேலும் தமிழகத்து மக்கள் நம்ப மாட்டார்கள். திரும்பவும் சொல்கிறோம், கோவைக்கு மெட்ரோ உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம். 26 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக கோவையினுடைய மெட்ரோ கனவு என்பது நிறைவேற்றப்படும்.